நான் படைச்சிருக்கேன் என் கையால, அவருக்கு நீ பணிய மாட்டியோ அப்படின்னு களத்து எதைய எதுண்டா கை, எதையெல்லாம் ரெண்டு கை, எனது இரண்டு கையால் நான் யாரை படைத்திருக்கிறேனோ அதற்கு நீ பணிய மாட்டியா என்று அல்லாஹ் இப்லீஸிடத்தில் கேட்டான் என்று 38வது அத்தியாயத்தில் 75வது வசனம் குர்ஆன்ல இருக்கிறது. அப்ப அல்லாஹ் ஆதம படைச்சது டைரக்ட் தானே படைத்தான். இன்னொரு மலக்கை விட்டு படைக்கல. மலக்கை விட்டு படைக்க முடியும் அவனுக்கு. அவன் போய் மலக்கை விட்டு படைக்கவே படைச்சு வந்துருவாரு. அது பெரிய விஷயம் இல்ல. மலக்கு அந்த ஆற்றலை கொடுத்து அப்படின்னு சில காரியங்களை நிகழ்த்தி இருக்கிறான். முதல் மனிதனை படைக்க அப்படி யூஸ் பண்ணல, அவனே படைச்சிருக்கான். நமக்கு ஒரு கண்ணியம் தர்றான் அல்ல, நமக்கு ஒரு கௌரவம் தர்றான். மனிதனை தானே என்ன செய்யறான், படைச்சிருக்கிறான் அப்படின்னு. இந்த தானே படைச்சது போது நீங்க இன்னொரு ஆயத்துக்கு முரண் மாதிரி வரும். முரண் எடுத்துக்கிற கூடாது. என்ன ஆயத்துனா 3வது அத்தியாயத்துல 59வது வசனத்துல என்ன வரும் கேட்டா, இன்ன மசல ஈசா இந்தல்லாஹி க மசலி ஆதம். ஈசாவுக்கு அல்லாஹ்விடத்துல உதாரணம் என்னவென்றால் ஆதம் தான். ஈசாவுக்கு, ஈசா நபிக்கு சரியான உதாரணம் ஆதம் தான். கலக்கஹு மின் துராபின், அவரை மண்ணால் இறைவன் படைத்து சும்மா காலஹு குன், ஆகு என்று சொன்னான், ஃபயகுன், உடனே ஆகிவிட்டார். இதுதான் ஈசாவுக்கு உள்ள உதாரணம். ஈசாவும் இந்த மாதிரி தான் அல்லாஹ்வுடைய பிரத்யேக ஆற்றலால் உருவானார் இருக்கு. குன் போய குண்டாங்க வருது, உருட்டிக்கிட்டு செஞ்சான்லாம் வரல. ஆகுன்றவன ஆகிட்டாருன்னு அல்லாஹ் சொல்றான். ஆகு என்ற உடனே ஆகிவிட்டாரு. இதே மாதிரி தான் ஆதமும் ஆனாரு, அதே மாதிரி தான் ஈசாவும் ஆனாரு. அதனால ஏப்பா நீங்க கடவுளுடைய மகன் பத்தி சொல்றீங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப ஆதமுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டா, ஈசாவுக்கு உதாரணம் ஆதமு. அதோட எல்லாம் நிறுத்தின்ற பிரச்சனை இல்ல. அவரை எப்படி படைச்சேங்கிறான், கலக்கஹு மின் துராப், மண்ணில் அவரை படைத்து சும்மா காலஹு குன் ஃபயகுன், ஆகு என்றால் ஆகிவிட்டது. அப்ப படைச்சாங்க ஒரு ஆகும் தானே சொன்னான் அப்படிங்கறத முரண் மாதிரி சில பேர் நினைக்குவாங்க. முரண்லாம் கிடையாது. மண்ணால படைச்சிட்டா கூட இதுல இந்த மண்ணால படைச்ச ஒத்துக்கிறானா இல்ல, இதுல கூட என்ன செய்யறான்னு கேட்டா கலக்கஹு மின் துராப்னு தான் முதல் சொல்றான். மண்ணால படைச்சு வச்சுக்கிட்டு எல்லா உருவத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இப்படின்றமா எந்திரிச்சிருப்பாரு, அவ்வளவுதான். இது முரண் கிடையாது. மண்ணால மண்ணை எடுத்தது நேசம், பிடிச்சது நேசம், அந்த வடிவத்தை கொடுத்தது நேசம், கொஞ்ச நாள் காய போட்டது நேசம், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குன்னுருப்பான்ல உட்காந்துருவாங்க. அவ்வளவு வேற என்ன ஆகும்போது ஆயிரப்படுறாரு. அப்ப ஆகு என்ற உடனே ஆனார் என்பது நிசம். அதுக்கான ரொம்ப கஷ்டப்பட்டு 10 மாசம் கருவில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வந்து அப்படிலாம் கிடையாது. அவன் அந்த மண்ணை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு என்ன செய்யறான், ஆகு, அவன் என்ன ஆகணும்னு புரோகிராம் பண்ணி வச்சானா, அந்த புரோகிராமோட அது ஆயிடுச்சு, ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டோமையானால் 2 வசனத்திற்கும் எந்த விதமான முரணும் கிடையாது. அதுல இது ஒரு சம்பவம். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இறைவன் தானே நேரடியாக படைத்தான். படைச்சவன என்னன்னா அதுக்கு ஒரு கிஸ்ஸா. படைச்சவன இவங்களுக்கு ஆன்மாவை போய் சொன்னானா, உன்னை கப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடம்புக்குள்ள போன்னு சொன்னானா. முடியாது, இருட்டாருக்குள்ள போக மாட்டேன், மறுபடியும் போ. அல்லாஹ் சொன்ன போயிட இன்னும் போ. படிச்சவன எல்லாம் சேர்ந்து வந்துருமுலங்க. இவங்க என்ன செய்வாங்க, தனியா அல்லாஹ் உயிரை தனியா படைச்சு வச்சுட்டு ஆன்மாட்ட அல்லாஹ் சொன்னா உள்ள போ மாட்டேன், இருட்டா இருக்கு, போதான் செய்யணும். அல்லாஹ் நான் மாட்டேன், இதுக்குள்ள போக மாட்டேன், எப்படி நான் போவேன், வெறுப்போட போய்விட்டு வெறுப்போட வா அப்படின்னு நான் அல்லாஹ். அதனாலதான் நம்ம உயிரை இழக்கிறது பயங்கரமா. வெறுப்போடவே உள்ள வந்துச்சு, வெறுப்போட வெளியே போறது போகும்போது வெறுத்துட்டு உள்ள வந்துச்சான், வெளியே வரும்போது வெறுப்போட தான் போகுது. இங்கே விட்ட மாட்டேன், சக்கராத்து இருக்கிற வரைக்கும் நான் நிற்பேன், கடைசியில தான் போவேன் அப்படின்னு நிற்கிறா இல்லையா. சின்ன ஒரு சஞ்சலம் ஓடிப்போக மாட்டேங்குது, இழுத்து பிடிக்கவே இல்லையா. அவன் வெறுப்போட வந்துட்டு விருப்பத்தோட இருக்குது, வர வெறுப்போட தான் போகுது. இப்படி கிஸ் ஆயுது. இப்படி எல்லாம் அல்ல படைச்சான படைச்சான், அவ்வளவுதான். அறிவு எல்லாம் சேர்த்து படைச்சிருப்பான், அவ்வளவுதான் எடுத்துக்கணுமே தவிர என்ன செய்யக்கூடாது. அவன் முதல்ல தனியாக ஆன்மாவை தனியா படைச்சான், அவரை தனியா படைச்சான், உள்ள கத்து வந்து சொன்னான். இதெல்லாம் யாரு காத்தா இது யாரு உங்களுக்கு சொன்னா? அங்க நடந்த விஷயத்தை உங்களுக்கு யாரு சொன்னா? யாராவது பார்த்தாங்களா? அறிவிப்பாளர் இருக்காங்களா யாராச்சும்? எப்படி இதை சொல்ல வேணும்? நமக்கு அல்லாஹ் சொன்ன சொல்ல வேணும். அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா சொல்ல வேணும். அவங்களும் சொல்லல. பின்ன என்னத்துக்கு அவர் சொன்னாரு, இவர் சொன்னார், அந்த பாதிரி சொன்னாரு, இவர் சொன்னாரு, காபுல் அஹ்பார் சொன்னாரு, அவர் சொன்னாரு எழுதி வச்சுக்கிறாங்க. எவர் சொன்னாலும் நமக்கு எல்லாம் தேவை கிடையாது. அல்லாஹ் உடனே படைச்சு விட்டான். ஒண்ணு இருக்குது, என்ன அது இருக்குன்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு உயிரெல்லாம் கொடுத்து ஆகுண்டானா, ஆன உடனே என்ன பண்ணாருன்னு கேட்டா, அதுல பெரிய வேடிக்கை. முதல்ல என்ன வந்துச்சான், ரூஹு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரணும். ஆன்மா முதல்ல தலைக்கு வந்துச்சான், தலையில வந்துச்சான், அப்புறமா வயிற்றுக்கு போனிச்சான், இடுப்புக்கு வந்துச்சான். உடனே எந்திரிக்க பார்த்தாராம், இன்னையும் அவசரக்காரனா இருக்கிற நீ அப்படின்னு. நான் அல்ல, காலுக்கு உன்ன உயிர் வர நீ எப்படி எந்திரிக்கிறேன், இதெல்லாம் கதை, இப்படிலாம் கிடையாது.
அட் டைம்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆகுன்றோட ஒரு மனுஷன் ஆயிட்டாரு. ஆகுன்னு அல்லாஹ் சொன்னா உடனே ஆயிட்டாரு, அவ்வளவுதான். இன்னைக்கு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படிலாம் வளர்த்துக்கலாம் வரல. ஒண்ணு இருக்கு, என்ன இருக்குன்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை உயிரோடு உள்ள தோற்றத்தை அல்லாஹ் கொடுத்த உடனே, ஆகின்ற உடனே முதல்ல ஒரு தும்மல் போடுறாரு. ஃபர்ஸ்ட் உயிர் வந்தவன் அவருக்கு செஞ்ச வேலை என்ன? தும்மல் போட்டாரு. தும்மல் போட்டு நினைஞ்சாரு, அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அப்படின்னு அவர் சொன்னாரு. உடனே இறைவன் சொன்னா, அல்லாஹ் புகழ்றாருல, அப்படி அல்லாஹ் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கான். அது எடுத்தது எல்லாம் தெரியுமா கேட்கக்கூடாது. படைச்ச அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அவர் தும்மல் போட்டவன அல்ஹம்துலில்லாஹ் சொல்ற மாதிரி நம்ம மனுஷன் பண்றான். கம்ப்யூட்டரை திறந்தவன நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லுவது அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம கம்ப்யூட்டர் சொல்லுமா இல்லையா? கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க ஆன் பண்ணீங்கன்னா ஸ்டார்டிங் ஆகும்போது செய்தி அஸ்ஸலாமு அலைக்கும். இவன் பண்ணுவான் அஸ்ஸலாமு அலைக்கும் ப்ரோக்ராம் அல்லாஹ் பண்ணுவாங்க. இவன் கொடுத்திருக்கிற ஒரு சின்ன காடுக்கு அறிவை கொண்டு வச்சுக்கிட்டு நீ பண்ற, அவன் என்னென்ன செட்டிங் என்னென்ன ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணி வச்சிருப்பானோ சொன்ன நினைச்சு ஒரு தும்மல் ஒண்ணு போட்டு அல்ஹம்துலில்லாஹ்ன்றாரு. அல்லாஹ் வந்து யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு அருள் செய்வானாக, நல்ல வார்த்தையை சொல்லி இருக்கிற, உனக்கு நான் அருள் செய்வேன் என்று அல்லாஹ் சொன்னதாக இப்னு ஹிப்பான் என்ற ஹதீஸ் நூல்ல அறிவிப்பாளர்லாம் கரெக்டா இருக்கிறாங்க. இப்னு ஹிப்பான் ஹதீஸ் நூல்ல 6165வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. செய்தி ஆதாரப்பூர்வமான செய்தி. அப்ப இதனாலதான் நம்மளும் என்ன செய்யணும்? தும்மல் போட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். தும்மல் போட்ட முடிச்சோம்னா ஒரு மனிதன் உயிரோடவும் சுறுசுறுப்போடவும் இருக்கிறான் என்பதற்கு அடையாளம். அல்ஹம்துலில்லாஹ் போல அல்லாஹ்வுக்கு சொல்லணும். தும்மல் போடும் பொழுது பயங்கர வேகத்துல ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகும் தெரியும். அதனால உங்களுக்கு ஒரு பொருளாக தள்ளிட்டு போகும். அந்த வேகத்துல உள்ள ஜாமானுக்கு வந்து பல கிலோமீட்டர் வேகத்துல வருது இந்த மூச்சு. உங்களுக்கு கொஞ்சம் காத்து சின்ன ஓட்டமும் தெரிய மாட்டேங்குது. அதுல இந்த ரூம் அளவுக்கு உள்ள சைஸா இருந்து தும்மல் போட்டு ஒரு காரை வெளியே வெளியிடலாம். அந்த அளவுக்கு அந்த தும்மலுடைய ஸ்பீடு இருக்குங்கிறான். தும்மலுடைய வேகம் அவ்வளவு வேகமா வந்து பஞ்சு தள்ளு. அது வந்து பெரிய இறைவனுடைய அருள்ல நம்ம தப்பிச்சுக்கிறோம். டக்குன்னு தும்மல் வந்து உயிரை திருப்பி வந்துருது. அது ஒரு ஹார்ட் ஒர்க்கா இருக்கிறதுனால அல்லாஹ் வந்து என்ன செய்யறான்? நமக்கு உயிரை திருப்பி ரிட்டர்ன் ஆக்கி தர்றான. தும்மல் போட்டு முடிஞ்சு ரிட்டர்ன் ஆகுது இல்லையா? நார்மலுக்கு வருதுல, அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படின்னு சொல்லணும்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் 3 தடவைக்கு மேல போட்டா தெரியக்கூடாது. தும்மல் வந்து ஒரு தடவை தும்மல் போட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. 2வது தடவை போட்டா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. 3வது தடவை போட்டா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம். மறுபடி போட்டாருன்னா சொல்லக்கூடாது. அது ஜலதோஷம் தாங்க சொல்லணும். அதாவது ஒரு தடவை மஸ்கு 3 தடவை பண்ணிக்கு மேல போச்சுன்னு சொன்னா அதுக்கு பேர் ஜலதோஷம். அதுக்கு நீங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாதீங்க, நீங்க எதுவுமுக்கெல்லாம் சொல்லாது, பேசாம இருந்துக்கணும். அச்சு 3-4 தடவை போடுறான்னு சும்மா இருந்துக்கணும். ஒரு தடவை 2 தடவை 3 தடவை அல்ஹம்துலில்லாஹ் அவரும் சொல்லணும், நம்மளும் சொல்லணும். ரைட்டு. இது அவர் தும்மல் ஃபர்ஸ்ட் போட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஹதீஸ்ல இருந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம். இப்னு ஹிப்பான்ல இருக்கிறது. அதுக்கு அடுத்து வந்து இதெல்லாம் ஹதீஸ்ல தொகுக்கப்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த தொகுப்பு வரலாறு வந்து எப்படி படைச்சேங்கிறது முன் விவரம் இருக்குல்ல, அதுக்கு முந்தி நடந்த சில உரையாடல்களை அல்லாஹ் வந்து திருக்குறான்ல சொல்லிக்காங்க. படைச்ச தோற்றம் வரைக்கும் தொகுப்பு வந்தாச்சு. இதுக்கிடையில் என்ன பண்ணணும்னு கேட்டா, இவரை படைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காட்சி நடந்திருக்கு, ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை திருக்குறான் பல இடங்கள்ல விழாவாரியாக விரிவாக சொல்லுகிறது. அது அப்படியே அர்த்தம் செஞ்சுக்கிட்டு போனாலே உங்களுக்கு விளங்குற அளவுக்கு தெளிவா இருக்குது. எந்த ஒரு விரிவுரையாளரோட விளக்கமும் தேவையில்லாம அதை வாசித்துக் கொண்டு பொருள் செஞ்சாலே விளங்குற அளவுக்கு அந்த வரலாறு எல்லாம் எளிமையான நடையில சொல்லுகிறான். என்ன சொல்றான்? இது கால ரப்புக்களில் மலாய்க்கத்தி, உங்களது இறைவன் வானவர்களிடத்திலே சொன்னான். சொன்னதை நினைவு கூறுவீராக, மக்களுக்கு எடுத்துச் செல்வீராக. என்ன சொன்னான்னு கேட்டா, இன்னி ஜாயிலும் ஃபில் அர்தி ஹலீஃபா, பூமியில ஒரு ஹலீஃபாவை நான் என்ன செய்யறேன்? படைக்கப் போகிறேன். இந்த பூமியில ஒரு ஹலீஃபாவை நான் படைக்கப் போகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். கலீஃபாவை படைக்க போகிறேன்டா என்ன? இந்த இடத்துல என்ன செய்யறாங்கன்னா, பெரும்பாலான தமிழ் மொழிபெயர்ப்பு செய்தவர்களும் சில ஆங்கில மொழிபெயர்ப்பாளர்களும் கூட தன்னுடைய பிரதிநிதியை படைக்க போகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னதாக அவங்க வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், எழுதுகிறார்கள். அதை அடிப்படை உங்களே பிரதிநிதின்னு ஒரு தப்பான அர்த்தத்தை வேற செஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு பிரதிநிதி மனுஷனா சைத்தானா உணரக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். கலீஃபா என்பதற்கு